வணக்கங்க. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா தினமலரோட குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலைங்க. இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30 2026 வியாழக்கிழமைங்க. கேள்வியை ஒன்றா பார்த்து சால்வ் பண்ணலாமா? முதல் கேள்வி, இடமிருந்து வளம். பொய் கண்ணீருக்கு உதாரணம் காட்டப்படும் விலங்கு. பொய் கண்ணீருக்கு உதாரணம் காட்டப்படும் விலங்குன்னா முதல்ல கண்ணீர் வடிக்காதுன்னு சொல்லுவாங்க எல்லா திட்டையில். ஸோ பதில் என்ன? முதலை சாப்பிடையில் சாப்பிடையில் வேட்டையாடி சாப்பிடையில் அது கண்ணுலேருந்து தண்ணி வடித மாதிரி காமிக்குமா. ஆக்சுவலாக அது அழாது, அதில் அது உடம்புல உள்ள இஷ்யூஸ் அது. ஸோ அதை மாதிரி நீங்கள் ஏமாற்றாதீங்க. முதலை கண்ணீர். சரிங்க. 2 மேலேருந்து கீழே. டேஷ் வந்தது தலைப்பாயோடு போச்சு. ஏதாவது பிரச்சனை வந்துன்னா இப்போ சொல்லுவோம் இந்த மாதிரி. தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போச்சு. பதில் என்ன? தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போச்சு. சரிங்களா? 7 இடமிருந்து வளம். டேஷ் நல்ல மனம் உண்டாம் என்று தொடங்குகிறது ஔவையாரின் ஒரு விநாயக துதிப்பாடல். விநாயக துதிப்பாடலில் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஔவையாரோட சாங். வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம். சரிங்க. 3 மேலேருந்து கீழே. என்ன? ஆலயங்களில் இருக்கக்கூடிய இது பெருத்த ஒலி எழுப்பும். ஆலய மனிதன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆனங்கட்டா இடமிருந்து வளம் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஊழல்வாதிகள் நம் தேசத்தை டேஷ் அழிப்பது போல அழித்து கொண்டே இருக்காங்க. ஒரு மரக்கட்டை கீழே தரையில் போட்டிங்கன்னா என்ன அழிக்கும்னா கரையாக அழிக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறாங்க. ட்ரை யான். ஓகேங்க. 4 மேலேருந்து கீழே. அம்மையார் என்பதில் ஒரு கேள்வி சொல். இந்த வேர்டுக்குள்ள ஒரு கேள்வி சொல் இருக்கு. யார்? சரிங்க. மேலேருந்து கீழே பாருங்க. 3 ஆலயங்களில் இருக்கக்கூடிய இது பெருத்த ஒலி எழுப்பும். பெரிய மணியை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னா கண்டாமணின்னு சொல்லுவாங்க. பதில் என்ன? கண்டாமணி. கண்டாமணின்னா பெரிய சவுண்டுன்னு சொல்லலாம். இல்லைன்னா யானைக்கு கட்டக்கூடிய மணியும் கண்டாமணின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வீரக்கடலுக்கும் கண்டாமணிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. 11 இடமிருந்து வளம். இதயம் பேசுகிறது என்ற தலைப்பில் பயண கட்டுரைகள் எழுதியவர். இதயம் பேசுகிறதுன்னா எதில் வந்ததுன்னா ஆனந்த விகடனில் வந்துச்சுங்க. இவர் அந்த பெயரில் ஒரு இதழையும் ஆரம்பித்தார். இதயம் பேசுகிறதுன்னு எழுதினவர் யாருன்னா மணியன். அவர் ஆரம்பித்த இதழ் எப்போன்னா 1979 அதே மணியன் அப்படிங்கிற பேரில் தான் ஆரம்பித்தார். ஆனந்த விகடனில் எழுதிட்டு இருந்தார். டைரெக்டாக அவர் தனியாக எழுத ஆரம்பித்தார். இவரோட நேம் என்னென்னா வெங்கட சுப்பிரமணியன். இதுதான் இவரோட உண்மையான பேர். 11 மேலேருந்து கீழே. என்ன? ஓமன் நாட்டின் தலைநகர். ஓமன் நாட்டுடைய தலைநகர் என்னது? கட்டுன்னு முடியுது. மஸ்கட். சரி. 12 இடமிருந்து வளம். என்ன? இஸ்ல முடியுது. விவாதித்தல் என்ற பொருள் கொண்ட ஆங்கில வார்த்தை. விவாதித்தல்னா டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. வட்டு இதழ் விளையாட்டும் ஞாபகப்படுத்தும். வட்டு இதழ் விளையாட்டுன்னா டிஸ்கஸ். ஸோ பதில் என்னென்னா டிஸ்கஸ்னால் பேசுறது. டிஸ்கஸ் தோன்னா வட்டை எழுதுறது. ஓகே. 10 மேலே என்ன? ஒப்பிட முடியாத, நிகர் இல்லாத அப்படின்னு சொல்லலாம். இங்கே டி வந்திருக்கனால ஈடு இல்லாத அப்படின்னு சொல்லலாம். ஈடு இல்லாத, அதுக்கு நிகர் இல்லாத அப்படிங்கிறது கூட சொல்ல கூடியது. 15 இடமிருந்து வளம். என்ன? சூதாட்ட
விடுதிகளுக்கு பெயர் பெற்ற அமெரிக்க நகரம். சூதாட்ட விடுதிகளுக்கு ஃபேமஸாக உள்ளது அப்படின்னா கேம்லிங்க்கு லாஸ் வேகாஸ். லாஸ் வேகாஸ். 14 மேலேருந்து கீழே என்ன? மதத்தோடைய அஸ்திவாதம் என்னதுங்க? மதத்தோட அஸ்திவாதம், மதத்தோட பேலன்ஸ் எல்லாமே இங்கே வேரில் இருக்குது. 14 மேலேருந்து கீழே என்ன? பாலஸ்தீன நாடும் இந்த நாடும் பெரும் பகை கொண்டுள்ளன. பாலஸ்தீன நாடும் பக்கத்தில் இந்த நாடும் பெரிய சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. 2வது இடத்து இஸ்ஸு வந்தாச்சு. இப்போ சண்டை போட்டுக்கிட்டு ஆளுக்கு கேட்கவே வேண்டாம், இஸ்ரேல். சரிங்களா? 17 இடம் வந்து வளம் என்ன? கேடி பில்லா டேஷ் அங்கா. நகைச்சுவை திரைப்பட பெயர் கூடன்னு சொல்கிறாங்க. இப்போ 2013 வந்ததுங்க. இவர் சிவகார்த்திகேயன் நடித்த படம் கேடி பில்லா கில்லாடி அங்கா. கடைசியில் அப்பாவை பற்றி ஒரு பாட்டு கூட வருமே. ஆமாம், கேடி பில்லா கில்லாடி அங்கா. சரிங்க. 9 மேலேருந்து கீழே என்னன்னு பார்த்தோமா? பசுவின் சிசு. நம்ம பேசையில் கண்ணுக்குட்டின்னு எழுதுவோம், ஆனால் எழுதையில் 2 சுழி இன்னும் வந்துருக்கு. கன்று குட்டின்னு எழுதணும். கன்று இக்குட்டி. பசுவோட சிசு வந்து கன்றுன்னு சொல்லுவோம், கன்று குட்டி. சரிங்க. 14 இடம் வந்து வளம் என்ன? அலட்சிய போக்கு அல்லது இழிவுத்தன்மை, இழிவுபடுத்தும் தன்மை. மிளகாயின் தன்மையில் முடியும் சொல். அலட்சியப்படுத்தாங்க, இல்லைன்னா இழிவுபடுத்தாங்க. மிளகாயோட தன்மை என்னென்னா காரம்னு வரும். ஸோ வந்து மிளகாயோட தன்மை வச்சு முடிச்சிட்டோம், காரம்னு எழுதியாச்சு, இக்காரம்னு சொல்லியாச்சு. அலட்சிய போக்கு, இழிவுபடுத்தும் தன்மை. இ டேஷ் இக்காரம். இலக்காரம், அடுத்தவங்கள இலக்காமல் பேசுறது, இலக்காமல் நினைக்கிறது. சரிங்களா? இதுதான் பதில். 13 மேலேருந்து கீழே என்ன? டேஷ் கோவிந்தா என்று வாழ்ந்து விட்டு போவதை விட நாம் தனித்தன்மையை வெளிப்படுத்த வேண்டும். கூட்டத்தோட கோவிந்தா சொல்கிறத விட நம்ம தனிப்பட்ட திறமையை நம்ம வெளிப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. இங்கே இட்டு இல்லை. ஸோ கும்பலோடு கோவிந்தா போடுறத விட நம்ம யாருன்னு தனித்தன்மையை நம்ம இன்றைக்கும் என்ன பண்ணணும்? தெரியப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. கும்பலோடு. 18 இடம் வந்து வளம் என்ன? கோடு போடுன்னா அவன் டேஷ் போடுவாங்க. அவனை கோடு தாங்க போட சொன்னோம், அவன் ரோடே போட்டு வச்சுருக்கான். சரிங்க. இந்த பதில் இதோட இந்த சைடு வந்துருச்சு. 9 இடம் வந்து வளம் என்ன? டேஷ் கற்பிற்கினிய அணியை என்ற அனுமன் வாக்கியம் சிறந்த தகவல் தொடர்புக்கு எடுத்துக்காட்டு. கற்பிற்கினிய அணியை, அதாவது கம்ப ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் வந்து அனுமன் வந்து சீதையை போய் பார்த்துட்டு திரும்பி வந்து ராமர்கிட்ட சொல்வார். இலங்கையில் இருந்த ராமர், கண்டேன் கற்பிற்கினிய அணியை, சீதையை பார்த்தேன், கற்பிற்கினிய அணியை. ஓகேவா? கண்டேன். 8 மேலேருந்து கீழே என்ன? தேங்காய்க்கு 3 என்ன உண்டு? கண் உண்டு. தேங்காய்க்கு 3 கண். தேங்காய் உடைக்கவங்க அந்த 3 கண் இருக்கக்கூடிய பகுதி கணக்கு பண்ணுவாங்க. சரிங்க. 8 இடமிருந்து வளம் என்ன? இதன் மூலம் நாம் பார்க்கிறோம். நம்ம எதை வச்சு நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண். இங்கேயும் கண். 6 மேலேருந்து கீழே என்ன? இனவரிக்கு எதிராக போராட்டம் காரணமாக பல வருஷங்கள் செய்யப்பட்டவர் நெல்சன் மண்டேலா. இனவரிக்கு எதிராக 27 வருஷம் சிறை தண்டனை பெற்ற பழைய முன்னாள் ஃபார்மர் பிரசிடெண்ட் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா.
ஓகேங்களா. 6 இடமிருந்து வலம் என்ன? டேஷ் யுகம் என்றால் அறிவாற்றல், இன்டெலிஜென்ஸ். மதியுகம், மதியுகம் அப்படின்னா கிளவர்னஸ் இல்லைன்னா இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 5 மேலேருந்து கீழே, இதுதான் கடைசி. இது டேஷ் இரண்டொழிய வேறில்லை என்ற ஔவையார். என்னது? சாதி இரண்டொழிய வேறில்லை அப்படின்னு சொன்னாங்க. சாதினா ஆண்ஜாதி பெண்ஜாதின்னு சொல்லலைங்க. சாதி இரண்டொழிய வேறில்லை அப்படின்னு சொல்லல. நல்வழி நூலில் நீதி வெண்பால சொல்லியிருக்காங்க ஈகையை பற்றி. ஒன்று ஈகையில் கொடுக்கவங்க, தான தர்மம் கொடுக்கவங்க, இன்னொன்று கொடுக்காமல் இருக்கவங்க, 2 இனம்தான் அப்படின்னு சொன்னாங்க. ஈகையை பற்றி, வள்ளல் பெருமையை பற்றி சொல்லல சொன்ன வார்த்தைகள், மற்றபடி வேறு ஜாதி கிடையாது. இதுதான் பதிலுங்க. அடுத்த வாரத்துக்குள்ளே குமுதத்துக்கு நாங்கள் வீடியோ ஆல்ரெடி போட்டு விட்ருக்கோம், கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் என்னோடய சேனலில். 6 மேக்குள்ள வீடியோ நேற்றே அப்லோட் பண்ணிட்டோம். இன்னைக்குள்ள தத்துவம் நிம்மதியாக வாழ. சரிங்க, நன்றி.